குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 4th லெசன் இடைநிலை தனிமங்கள் மற்றும் உள்நிலை தனிமங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொதுவான பண்புகள் காணப்படக்கூடிய அதோட போக்குகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் 8th ஒன்றா இருக்கக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா உலோக கலவை உருவாதல் அப்படிங்கிற டைட்டில் நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து மற்ற இருக்கக்கூடிய 2 டைட்டிலும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த உலோக கலவை அப்படின்னா என்ன? கலவை அப்படின்னா தெரியும், 2 அல்லது 3 வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதான் நம்ம கலவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ உலோக கலவைனா 2 உலோகங்கள் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அந்த சேர்மம் பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உலோக கலவைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா உலோக கலவைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கோல்டு, காப்பர், இது 2 எடுத்துக்கலாம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய அணிகலன்ல பார்த்தீங்கன்னா கோல்டு முக்கியமான ஒன்றா இருக்குது. அதோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா காப்பர் அணிகள் வந்து மிகில் பண்ணியிருப்பாங்க. இது 2 சேர்ந்த அந்த கலவைக்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உலோக கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அலாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அப்போ 2 உலோகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்தை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா உலோக கலவைகள். ஓகேங்களா? அப்போ கோல்டு, காப்பர் இது 2 தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள்னால. இது 2 சேர்ந்ததா பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய தங்கங்கள், ஆபரண தங்கங்கள்லாம் செய்யறதுக்கு வந்து பயன்படக்கூடியது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு என்ன இருக்கும் அப்படின்னா 916 கேடியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 916 கேடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் கோல்டு வந்து 91.6% இருக்கக்கூடியதா இருக்கும். மீதி இருக்கிறது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காப்பர் வந்து மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ இருக்கும்? 8.4%. அப்போ இந்த உலோக கலவையில கோல்டோட உலோக கலவை பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 91.6% இருக்கும். அதில் காப்பர் பார்த்தீங்கன்னா 8.4% இருக்கும். இது 2 சேர்ந்ததா இருக்கும். எதுக்காக சார் காப்பர் அதோட சேர்த்துறாங்க அப்படின்னா அதோட கடினத்தன்மைக்காக. தனியாக கோல்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது பியூர் தனிமமாக இருக்குது அப்படின்னா, பியூர் எலமெண்டலாக இருக்குது அப்படின்னா அது வந்து எளிதில் வந்து உடைந்து போகக்கூடியதாக இருக்கும், வளையக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன கடினமானதாக மாற்றணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா அதோட காப்பரை கூட சேர்க்குறாங்க. அதனால தான் வந்து காப்பர் அதோட சேர்ந்து ஒரு உலோக கலவையாக மாறுது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 24 கேரட் இருந்துச்சுன்னா அது கோல்டு, அதில் பியூர் கோல்டாக தான் இருக்கும், தங்கம் மட்டும்தான் இருக்கும். அதே 22 கேரட் நம்ம வாங்கக்கூடிய எல்லா ஆபரணங்களும் பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட்ல இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா மீதி 2 கேரட் வந்து காப்பர் வந்து அதோட சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறோம், தங்கம் வாங்கும் போது அந்த காப்பருக்கும் ரேட்டு கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்போ எப்படி 8.4% காப்பர் இருக்குது, அதுக்கும் தங்கத்துக்கு உண்டான விலையவே கொடுத்து தான் நம்ம வாங்கி போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா கோல்டோட பர்சன்டேஜ் வந்து அதிக அளவில் இருக்குது, காப்பரோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மி அளவில் இருக்குது. எது அதிகமாக இருக்குதோ அதை என்ன சொல்ல போறோம் அப்படின்னா கரைப்பான். நாம் ஆல்ரெடி 10th லெசன்லேயே படிச்சிருக்கோம். இதில் பார்த்தா அதிக அளவில் இருக்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா கரைப்பான்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கரைப்பான். அதில் குறைந்த அளவு இருக்கிறது பார்த்தா அப்படின்னா கரைபொருள். இப்போ வந்து ஒரு தண்ணி, சுகர் 2 சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. சுகர் வந்து கொஞ்சமாக தான் போடுவோம், தண்ணி பார்த்தா ஒரு டம்ளர் எடுக்கணும் அப்படின்னா கரைப்பான்ங்கிறது தண்ணி, அதிக அளவில் இருக்கிறது தான் கரைப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே குறைந்த அளவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கரைபொருள். 2 உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த உலோக கலவையில எது கரைபொருள் அப்படின்னா அதிக சதவீதத்தில் இருக்கிறது வந்து கரைபொருள் ஆகும். குறைந்த அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவில் வந்து கரைப்பானாகவும், குறைந்த அளவில் என்ன சொல்றோம் அப்படின்னா கரைபொருளாகவும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ கரைப்பானும் கரைபொருளும் சேர்ந்தது தான் ஒரு கலவை. அது வந்து 2 உலோகமாக இருக்கிறதுனால அதை நம்ம உலோக கலவை என அழைக்கப்படுகிறோம். ஓகேங்களா? அது சிம்பிளான எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதையே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த உலோக கலவைக்கு சில நிபந்தனைகளை ஒருத்தர் சொல்ல வராரு. யாருன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கியூம் ரோத்ரி அப்படின்னு சொல்ல முடியும். கியூம் ரோத்ரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா உலோக கலவையா இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 நிபந்தனைகள் வந்து முன்வைக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா என்னன்னா இந்த கிடைக்கக்கூடிய இந்த உலோக கலவையில 2 உலோகம் இருக்குது, ஒன்று கரைப்பானா இருக்குது, இன்னொன்று கரைபொருளா இருக்குது. இந்த 2 உலோகத்தோட அணு ஆரம் பார்த்தா அப்படின்னா அதோட 15% குறைவாக இருக்க வேண்டும். அணு ஆரங்களுக்கு இடையான வேறுபாடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கரைப்பான் கரைபொருள் இதோட அணு ஆரங்களுக்கு இடையான அணு ஆரம், இந்த அணு ஆரத்தோட வேறுபாடு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 15% குறைவா இருக்கும். 15% குறைவானதா இருக்கும். அணு ஆரம் வந்து 2க்குள்ள வித்தியாசம் அப்படின்னா 15% மிகாமல் குறைவானதா பெற்றிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா இந்த 2மே காப்பர், கோல்டு இது 2ஓட அதோட ஆரம் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா 2ஓட இணைதிறனும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். இணைதிறன் வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த இணைதரன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான இணைதரனை பெற்றக்கூடியதா இருக்கணும். அதான் வந்து ரெண்டாவது பாயிண்டா சொல்றாரு. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான படி அமைப்பு. நம்ம சாலிட் ஸ்டேட் திடநிலை அப்படிங்கிற சென்ஸ்ல படிச்சிருக்கோம். அதோட படி அமைப்புகளை பத்தி. அது ரெண்டோட படி அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான படி அமைப்பு பெற்றிருக்க வேண்டும். இதுதான் மூணாவது பாயிண்ட். அப்போ படி அமைப்பு வந்து ஒரே மாதிரியா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதோட அணுஆரம் வந்து ரெண்டுக்குள்ள அணுஆரம் வேறுபாடு வந்து 15 குறைவா இருக்கணும். அதோட இணைதரன் ரெண்டு அணுவோட இணைதரன் வந்து ஒரே மாதிரியான இணைதரனை பெற்றக்கூடியதா இருக்கணும். அடுத்து அதோட படியமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து நாலாம் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரான் கவர்தன்மை ரெண்டுக்குள்ள எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு வந்து 0க்கு அருகாமையில் இருக்க வேண்டும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது 0க்கு அருகாமையில் 0ஆவோ இல்லை 0.1 0.2 இது மாதிரியான வித்தியாசம் தான் இருக்கணும். மூணாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் கவர்தன்மை நிலை பார்த்தோம் அப்படின்னா 0க்கு அருகாமையில் இருக்கும். இதுதான் 4 பாயிண்ட் தான் யாரோட அப்படின்னா கியூம் ரோ3யோட 4 பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு லோ கலவையா இருக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு அணுக்களுக்கு இடையான அணுஆர வேறுபாடு வந்து 15 குறைவா இருக்கணும். இணைதரன் வந்து ஒரே மாதிரியா இருக்கணும். படியமைப்பு ஒரே மாதிரியா இருக்கணும். அதோட எலக்ட்ரான் கவர்தனோட வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னா 0க்கு அருகாமையில் இருக்க வேண்டும். ரெண்டுக்குள்ள வேறுபாடு எடுத்து பார்க்கும்போது அது 0மா இருக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் வந்து அதோட 4 பாயிண்ட். இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய படிக அணுக்கோவை தளத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உலோகம் இருக்குது அப்படின்னா அதோட படிக அணுக்கோவை தளம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி திடநிலைமையிலே படிச்சிருக்கோம். அதற்குரிய அணுக்கள் அதற்குரிய அளவுகள் எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் இருக்கக்கூடியதா இருக்கும். படிகங்கள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு காப்பர் இது ஒரு கோல்டுனா இது கோல்டு 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 எல்லாம் ஒரே மாதிரியான தனிமங்கள்னா ஒரே மாதிரியான படிகங்கள் பெற்றக்கூடியதா இருக்கும். அடுத்தது காப்பரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தொகுதியில் இருக்கக்கூடிய தனிமம் தான். அதுக்கு மேலே கீழே வரும்போது அதிக அளவில் அணுஆரம் வந்து வேறுபடுறதில்லை. அதனால அதோட சேர்த்தப்படும். அப்போ அணுஆரம் அதே மாதிரி இருக்குது குருவளவு அதே மாதிரி இருக்குன்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த படி அணுக்கவை தளத்தில் உள்ள ஒரு கோல்டை பதிலீடு செய்யக்கூடியதா இருக்கும். ஒரு கோல்டை எடுத்துட்டு அந்த இடத்துல காப்பர் வரும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல கோல்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பதிலாக எது வருது அப்படின்னா காப்பர் அந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டு அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல கூடிய கோல்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பர் வந்து சேர்ந்துட்டு அப்போ பார்த்தா அப்படின்னா 91.6% தான் கோல்டு இருக்குது. மீதி 8.4% பார்த்தா அப்படின்னா காப்பர் தான் இருக்குது. இந்த கோல்டு அப்படிங்கிற படி அணுக்கோவை தளத்துல இருக்கக்கூடிய கோல்டை காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா பதிலீடு அடைய செய்யுது. அந்த கோல்டுக்கு பதிலாக அந்த இடத்துல அந்த காப்பர் போய் சேருது. ஏன் சார் அங்கே போய் சேருது பார்த்தோம் அப்படின்னா உருவளவில் அதிக வேறுபாடு இல்லை, ஒரே மாதிரியா தான் இருக்குது. இப்போ ஒரே மாதிரியா இருக்கும்போது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ 6th பையன் இருக்கான் அப்படின்னா அவன் தமிழ் மீடியம்னாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி நான் புதுசாக போகும்போது அவங்க கலந்து உட்காந்தாங்கன்னா அவங்க அடையாளமே தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரே சைஸ்லேயே இருப்பாங்க. அதே ஒரு 12th பையன் வந்து 6th உட்காரணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவனோட உருவளவு வேறுபாடு வந்து அதிக அளவு வரும். ஆனால் இதில் ரெண்டு உலகத்தோட உருவளவு வேறுபாடு வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால அதில் பதிலீடு அடைந்தா கூட நமக்கு தெரியாது. அப்போ அது மாதிரி கிடைக்கக்கூடிய சேர்மங்கள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்கும், அதிக உருநிலை பெற்றக்கூடியதாக இருக்கும். அதனால தான் கோல்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கடினமாக இருக்குது. அதே தனித்த நிலையில் கோல்டாக இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக உடஞ்சி போயிடும், மெலிந்து போகக்கூடியதாக இருக்கும். அதனால தான் காப்பர் வந்து அதோட சேர்த்து நாம் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் எடுக்கணும் அப்படின்னா தங்கம் கோல்டு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரோமியம் உலோகக்கலவை எடுத்துக்கலாம், ஃபெர்ரஸ் உலோகக்கலவை நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இதான் பார்த்தோம் அப்படின்னா உலோகக்கலவை உருவாதல் அப்படிங்கிறது. அடுத்த டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது டைட்டில் நம்ம இடைச்சேர்க்கல் சேர்மங்கள் உருவாதல் அப்படின்னு. இடைச்சேர்க்கல் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஆல்ரெடி 6th லெசன்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். அதோட இடைநிலைமை அப்படிங்கிற லெசன்லேயே கேள்விப்பட்டிருக்கீங்க. இடைச்சேர்க்கல் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதை படிக அணுக்கோவை தளத்துக்கு இடையில கூடிய அதாவது ரெண்டு ஸ்ட்ரக்சர் போனால் உங்களுக்கு தெரியுமாங்க. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா படிக அணுக்கோவை தளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படிக அணுக்கோவை தளத்துல இப்படி ஒரு வரிசை இன்னொரு வரிசையா இருக்குது. இதெல்லாம் ஒரு தனிமா இருக்கும், இதுவும் ஒரு தனிமா இருக்கும், ஒரே மாதிரி தனிமா. இதுக்கு இடையில இங்க பாத்தீங்கன்னா கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் தான் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இடைச்சேர்க்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு உலோகக்கலவை உருவாகணும் அப்படின்னா ரெண்டு விதமான படிக அணுக்கோவை தளங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். ரெண்டோட படிக அணுக்கோவை தளங்களும் ஒரே மாதிரி அடையாளத்தை பெற்றக்கூடியதா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் கோல்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கோல்டு என்ன பண்ண அப்படின்னா இந்த இடையில எது மாதிரியான தனிமங்கள் போய் சேரும் அப்படின்னா சிறிய உருவலை பெற்றக்கூடிய எது ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் இது மாதிரியான சிறிய அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடைச்சேர்க்கல் பகுதியில் போய் சேரும்.
இது எல்லாமே படிக அணுக்கவை தளம். இந்த படிக அணுக்கவை தளக்கூடிய இந்த அணுக்களுக்கு இடையான இந்த சின்ன பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது மாதிரியான சிறிய அணுக்கள் போய் சேர்ந்து இன்னொரு படிகமா மாறுது. படிக அணுக்கவை தளத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க போய் சேரக்கூடிய அப்படி சேர்ந்து கிடைக்கக்கூடிய சேர்மத்துக்கு பேர் என்ன சொன்னோம் அப்படின்னா இடைச்சேர்வுகள் சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறது. இல்லைன்னா உலோக கலவைகள் என அழைக்கப்படுகிறது. இது முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. என்ன சொன்னோம் அப்படின்னா படிக அணுக்கவை தளத்தில் உள்ள இடைச்சேரிகள் புள்ளி இடைச்சேரிகள் துளை இதான் சொல்ல போறோம். இடைச்சேரிகள் துளையில சிறிய உலோக கொண்ட ஹைட்ரஜன் போரான் கார்பன் நைட்ரஜன் இவை வந்து அந்த இடத்துல சேர்றதுனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா இடைச்சேரிகள் சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறோம். இதுதான் வந்து வரையறை. இப்படி சேர்றதுனால என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கடினமாகவும் மாறுது, உருநிலை வந்து அதிகமாகுது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா டைட்டேனியம் சி TiC சொல்லலாம், ஜிர்கோனியம் ஹைட்ரஜன் சொல்லலாம் 1.92 அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தா அப்படின்னா Mn4n அப்படின்னு சொல்லலாம். அதாவது 4 மேங்கனீஸோட ஒரு நைட்ரஜன் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா இடைச்சேர்க்கல் சேர்மங்கள். இப்போ இடைச்சேர்க்கல் சேர்மங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருன்னு கேட்டாங்க அப்படின்னா எழுதினா போதும். அதாவது படிக அணுக்கவை தளத்தில் உள்ள இடைச்சேர்க்கல் துளைகளில் குறைந்த அளவு இருக்கக்கூடிய அதாவது சிறிய உருவாக இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த இடைச்சேர்க்கல் பகுதியில் போய் அமையறனால கிடைக்கக்கூடிய அந்த சேர்மத்துக்கு பேர் தான் இடைச்சேர்க்கல் சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் எழுதிக்கலாம். அடுத்து இதோட பண்புகள் வந்து ஒரு 4 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி இடைச்சேர்க்கல் சேர்மங்களோட எடுத்து பார்க்கும்போது அது மற்ற சேர்மம் முன்னாடி புதுசாக இருக்கும்போது இருக்கிறத விட நல்லா கடினமா இருக்குது. இதுல எதுவும் சேராதுக்கு முன்னாடி இருக்கிறத விட இது சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த படியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கடினமா இருக்கக்கூடியதா இருக்கும். அதிக வெப்பம் மற்றும் மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடியதா இருக்குது. வெப்பம் மின்சாரத்தை வந்து நல்லா கடத்தக்கூடியதா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடைச்சேர்க்கல் சேர்மங்கள் வந்து அதிக உருநிலை பெற்றக்கூடியதா இருக்கும். ஏன்னா கடினமானதா இருக்கு அப்படின்னா நல்லா பிணைப்பா இருக்கும். அதோட உருநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமான உருநிலை வந்து பெற்றக்கூடியதா இருக்கும். இதுதான் 3ஆவது பாயிண்ட். அடுத்து 4ஆவது பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா அதோட உலோக கார்பைடுகள் இதில் பார்த்தா அப்படின்னா டைட்டேனியம் வந்து ஒரு உலோகம், அதில் கார்பன் உலோக கார்பைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலோக கார்பைடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா வேதி மந்தத்தன்மையை வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். வேதி மந்தத்தன்மை என்ன சார் அப்படின்னா ஒரு வினை நடத்தணும், அங்கே வந்து மந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இது மாதிரியான உலோக கார்பைடுகளை பயன்படுத்தும் போது வேதி மந்தத்தன்மையுடையதா இருக்கும். இதான் 3ஆவது பாயிண்ட். 4ஆவது பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா இது ஒரு வலிமையான ஆக்சிஜன் ஒடுக்கியாக செயல்படும். இந்த இடைச்சேர்க்கல் சேர்மங்கள் பார்த்தா அப்படின்னா ஒரு வலிமையான ஆக்சிஜன் ஒடுக்கியாக செயல்படும். இந்த 4 பாயிண்ட் முக்கியமானது. அதோட பண்புகள் கேட்டாங்க அப்படின்னா இந்த 4 எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ இடைச்சேர்க்கல் சேர்மங்கள் என்ன சொன்னேன், படிக அணுக்கவை தளத்தில் உள்ள இடைச்சேர்க்கல் துளையில வந்து இந்த சிறிய உருளை கொண்ட அணுக்கள் போய் அமைந்து கிடைக்கக்கூடிய அந்த சேர்மத்தின் பேர் தான் இடைச்சேர்க்கல் சேர்மங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அணைவு சேர்மங்களை உருவாக்குதல். இந்த அணைவு சேர்மம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த லெசன்ல பார்க்க போறோம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அணைவு சேர்மங்கள் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன், தனியாக ஒரு டாபிக்கே இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த லெசன்ல படிப்போம். இருந்தாலும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தா அப்படின்னா இந்த அணைவு சேர்மம் உருவாக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் இல்லைன்னா அயனிகள் இல்லைன்னா மூலக்கூறு என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரான் இரட்டையை வந்து வணங்கக்கூடியதா இருக்கும். அந்த ஈனிகள் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான் இரட்டைகளை வந்து மைய உலோக அணுவுக்கு வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த மைய உலோக அணுக்கு என்ன இருக்கும் போது அப்படின்னா நம்ம இடைநிலை உலோகங்களாக தான் இருக்க போகுது. அப்போ எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ FeCN6 இருக்கு அப்படின்னா இதுல என்ன வரும் அப்படின்னா 4-. இதில் பார்த்தா அப்படின்னா Cn அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடியதா இருக்கும். அப்போ எலக்ட்ரான் இரட்டையை என்ன பண்ண அப்படின்னா மைய உலோக அணு அதான் வந்து இடைநிலை உலோகம் அது கொடுத்து ஒரு வலுவான சகப்பிணைப்பினை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுது, எலக்ட்ரான் வந்து இது கொடுக்குது, இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் வந்து வாங்கிக்குது. அந்த பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரான் எது கொடுக்குது அப்படின்னா ஈனி. இந்த ஈனினா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த லெசன்ல டீட்டெயிலாக படிக்க பார்க்கலாம். அப்போ இதில் கூடிய பார்த்தா அப்படின்னா அணுக்கள் மூலக்கூறுகள் அயனிகள் வந்து எலக்ட்ரானை கொடுக்குது, இது வாங்கிக்குது. வாங்கிக்கிறதுனால இதோட இடையில ஒரு வலுவான சகப்பிணைப்பு வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கும். இது எதனால வாங்கிக்குது அப்படின்னா அதோட உருவளவு வந்து மிக சிறியதா இருக்குது. உருவளவு வந்து மிக சிறிய உருவளவு பெற்றிருக்குது. அதிக நேர்மின்சுமையுடையதா இருக்கும். சிறிய உருவளவு மற்றும் அதிக நேர்மின்சுமை இருக்கிறனால தான் வரக்கூடியதை என்ன பண்ணும் ஈர்த்து வச்சுக்கூடியதா இருக்கும். அதோட நேர்மின்சுமை அதிகமான என்ன அர்த்தம், முக்கரோட புரோட்டான் வந்து அதிகமாகுது. அப்போ என்ன மின்சுமை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இன்னும் அதிகமான இருக்கும். அதனால தான் வரக்கூடியது என்ன பண்ணுது வாங்கிக்குது. சிறிய உருவளவு இருக்கும்போது என்ன ஆகுது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. அப்போதான் லிகாண்ட்லேருந்து வரக்கூடியது என்ன பண்ணும் வாங்கிக்கும். அப்போ அந்த உலோக பிணைப்புக்கு தேவையானது என்ன பண்ணுதுன்னா அந்த லிகாண்ட் எலக்ட்ரான் கொடுக்கறத இந்த இடைநிலை உலோகம் வந்து வாங்கிக்குது. அது ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா சிறிய உருவளவா இருக்குது. அதோட உருவளவு சிறியதா இருக்கும், அதிக
நேர்மின் சுமை. இது ரெண்டும் தான். இது ரெண்டும் ஒரு காரணம். அடுத்து இன்னொரு காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இணைய உலகத்துல வந்து காலியான டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடியதா இருக்கும். காலியானதா இருக்கும். காலியான டி ஆர்பிட்டால். இது ரெண்டும் தான் வந்து இந்த அணைவு சேர்மம் வந்து உருவாக்குறது முக்கிய காரணமா இருக்கு. சிறிய உருவாக்கம் மற்றும் அதிக நேர்மின் சுமை, காலியான டி ஆர்பிட்டால். காலியான வேகனான டி ஆர்பிட்டால் இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் காலியானதா இருக்குது அப்படின்னா வரக்கூடிய எலக்ட்ரானை வாங்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். ரெண்டு காரணம் தான் இந்த அணைவு சேர்மத்தை வந்து இணைநிலை சேர்மங்கள் வந்து உருவாக்கக்கூடிய தன்மையா இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா FeCN6 4- எழுதலாம், இல்ல FeF6 4- எழுதலாம், நிக்கல் CO4 எழுதலாம். நம்ம நிறைய வந்து அணைவு சேர்மத்தை நம்ம எழுதிட்டே போகலாம். அதை நம்ம இந்த டீட்டெயிலாக நம்ம 12th படிக்கணும். ஓகேங்களா? அணைவு சேர்மம் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்று கொடுக்கறத இந்த நிலையத்தை வாங்கிக்குது. வாங்கிறது என்ன காரணம் அப்படின்னா சிறிய உருளவு அதிக நேர்மின் சுமையுடையதாக இருக்கும், காலியான டி ஆர்பிட்டால் இருக்கும். இதுதான் முக்கியமானது. அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ல பற்றி பார்த்துருக்கோம். உலோக கலவை உருவாதல் அப்படின்னா என்ன, இடைச்சேர சேர்மங்கள் உருவாதல்னா என்ன, அணைவு சேர்மங்கள் உருவாதல்னா என்ன. இது முக்கியமா 3மே நம்ம 3 மார்க்ல தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த கண்டினியூ